ஸோ இன்றைக்கி வந்து இந்தியன் எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட்டு யூனிட். ஸோ இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். இதுதான் வந்து இந்தியன் எக்கனாமிக்ஸுடைய ஃபஸ்ட்டு யூனிட்டான இன்ட்ரொடக்ஷன்ஸ். நீங்கள் அந்த இந்தியன் எக்கனாமிக்ஸ் கண்டென்ட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சாப்டர் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் லெசன் 1ல் இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் லெசன் 2, 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் லெசன் 7 அது மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து அந்த புக்கை எடுத்து நீங்களும் படிச்சுக்கணும், சரிங்களா? ஸோ இப்போ கொடுக்கக்கூடிய இந்த நோட்ஸு, இந்த டீட்டெயில்ஸோடு சேர்த்து அது நீங்கள் புக்கையும் எடுத்து படிச்சுக்கணும். இந்த வீடியோ வந்து யூடியூப்பில் அப்லோட் ஆனதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் போய் பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கங்க. ரொம்ப கிறிஸ்பான நோட்ஸு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எக்கனாமிக்ஸ்னால் என்ன, வாட் இஸ் எக்கனாமிக்ஸ், பொருளாதாரத்தை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ப்ரொடக்ஷன், உற்பத்தி செய்கிறாங்க இல்லையா, அது டிஸ்ட்ரிபியூஷன், பகிர்வு பண்ணுறது, கன்சப்ஷன், சரிங்களா, இந்த 3 நுகர்வு. ஸோ ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், கன்சப்ஷன், இந்த 3ஐயும் நம்ம என்ன உற்பத்தி செஞ்சுருக்கோமோ அதை வந்து பண்டங்களாகவும் அதை பணிகளாகவும் செய்வோம். ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். அதில் ஒரு ப்ராடக்டை நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் வரைக்கும் எவ்வளோ நம்ம வந்து சம்பாதிக்கிறோம், எவ்வளோ வந்து பொருளாதாரத்தை ஈட்டுறோம் அப்படிங்கிறது தான் எக்கனாமிக்ஸ் கம்ப்ளீட்டாகவே சொல்லப்படுது. இந்த எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பிரிச்சுக்கலாம் இல்லையா. மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ பிகாம் படிச்சிருந்தாலும் சரி, பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, ஈவன் +2 காமர்ஸ் குரூப்பு, ஆர்ட்ஸ் குரூப் படிச்சிருந்தாலும் நம்ம மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ மைக்ரோனா சிறியது, மேக்ரோனா பெருசு அப்படின்னு தெரியும். இந்த பொருளாதாரம் சிறிய பொருளாதாரம், பெரும் பொருளாதாரம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இங்கே பார்க்க போகிறோம். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பார்க்க போகிறோம். பேரியல் பொருளியல், நுண்ணியல் பொருளியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ். சரி, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி எக்கனாமிக்ஸ் விச் டீல்ஸ் வித் அக்ரிகேட்ஸ் அண்ட் ஆவரேஜ் ஆஃப் என்டையர் எக்கனாமி. ஸோ அதோடைய மொத்த பொருளாதாரத்தையும், முழு பொருளாதாரத்தையும் நம்ம சொல்லக்கூடியதான் இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ். எதுங்க அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் எடுத்துட்டோன்னா நேஷ்னல் இன்கம், சரிங்களா, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆல் அக்ரிகேட் சேவிங்ஸ், சரிங்களா, ஆல் அக்ரிகேட்ஸ் சேவிங்ஸ், அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்ன இருக்குது எல்லாமே சேர்ந்து தான் இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் டேக்ஸ் இன்டு கன்சிடரேஷன் த எக்கனாமி ஆஃப் தி கண்ட்ரி அஸ் ஹோல். நாட்டில் உள்ள முழு பொருளாதாரத்தை கணக்கிடுவதே இந்த பேரியல் பொருளாதாரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பொது விலை நிலையோடு தொடர்புடையது. இந்த ப்ரைஸ் லெவல் இன் எனி எக்கனாமி, ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் எனி எக்கனாமி அப்படிங்கிறது இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இதோடைய பேராமீட்டர்ஸை நம்ம வந்து கண்டினியூவாக பார்ப்போம், அது பின்னாடி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு நுண்ணிய பொருளியல் அப்படின்னு எது குறிக்குன்னா எதெல்லாம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, எதெல்லாம் நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து நுண்ணிய பொருளியலெல்லாம் சேருது, சரிங்களா. இது ஒரு பிரான்ச்சு தான். இது எக்கனாமிக்ஸில் ஒரு பிரான்ச்சு தான் இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ் which deals with economic decision making of individual economic agents. ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், தமிழ் இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் இருந்தாலும் சரி. ஏன்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஸ்டேட்மெண்ட் வந்து இது வந்து சரியா தவறா அப்படின்லாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க இல்லையா, அதுக்கு தயாராகிக்கணும். இது மட்டும் இல்லாமல் இட் டேக்ஸ் இன்டு அக்கௌண்ட் ஸ்மால் காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி ஹோல் எக்கனாமி. ஸோ இந்த சிறு பகுதிகள் எல்லாத்தையும் எடுத்து தான் ஒரு பெரிய பொருளாதாரத்தை சொல்லக்கூடியதான் இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ். இது மட்டும் இல்லாமல் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரைஸ் டிட்டர்மினேஷன், அதான் ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் பண்ணுதுங்க. அது அந்த விலையை நிர்ணயிக்குது, சரிங்களா. விலையை நிர்ணயிக்கிறது எப்போ அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். அதாவது
தனியாக ஒரு இருக்கக்கூடிய அந்த அந்த பண்டங்களையும் அதில் இருக்கக்கூடிய காரணிகளை பயன்படுத்தி தான் இந்த ப்ரைஸ் ஆஃப் டிட்டர்மினேஷன்ஸ் வந்து நடக்குது அப்படிங்கிறது இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இன்கேஸ் ஆஃப் நம்ம எக்கனாமிக்ஸ்னால் என்னன்னே தெரியாதவங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எதெல்லாம் கவர் பண்ணுது பாருங்கள், அந்த பெரும் பொருளியல் அப்படிங்கிறது. ஸோ இப்போ பார்த்ததை அப்படியே நம்ம வந்து ஒரு டயக்ராம் போட்டு பார்க்குறோம். அவ்வளோதான். பாருங்கள், நேஷ்னல் இன்கம், அன்எம்ப்ளாய்மெண்ட், பிக் பிக்சர்ஸ், இந்த நேஷ்னல் அவுட்புட், இது எல்லாமே சேர்ந்து தான் என்ன பண்ணுதுங்க எக்கனாமி ஆஃப் தி ஹோல் அப்படிங்கிறது அந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸு. இது வந்து இன்ஃப்ளேஷன் பண வீக்கத்தையும் சொல்லுது. இது இல்லாமல் நேஷ்னல், ரிலிஜினல், குளோபல் எக்கனாமிக்ஸையும் சேர்த்து சொல்கிறனால தான் இது வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறோம். இன் கான்ட்ராக்ட்ஸ் வித்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ், அதாவது எதெல்லாம் நுண்ணிய பொருளாதாரமாக நம்ம வந்து கருதி வச்சுருக்கிறோமோ அதுக்கு எகென்ஸ்டாக இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியதான் இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறோம். அதுதான் இந்த டீட்டெயில் பேராமீட்டர்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸ் எக்கனாமிக்ஸில் படிக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கு நேஷ்னல் இன்கம். சரிங்களா, அது படிச்சுக்க போகிறோம். நேஷ்னல் இன்கம், அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ளேஷன், பிஸ்னஸ் சைக்கிள், பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், எக்கனாமிக் க்ரோத், எக்கனாமிக் பாலிசிஸ். இதான் வந்து முக்கியமான இந்த அது ஸ்கோப்ஸ். ஏதாவது மேக்ரோ எக்கனாமிக்ஸுடைய ஸ்கோப் அப்படின்னு எடுத்துட்டால் தேசிய வருவாய், பணவீக்கம், வாணிக சுழற்சி, வறுமை, வேலையின்மை, வளர்ச்சி, பொருளாதார கொள்கை எல்லாமே சேர்ந்தது தான் இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது அர்த்தமாகுது. சரி, மேக்ரோ எக்கனாமிக்ஸில் இன்னும் டீட்டெயிலாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இது பெரிய டேஞ்சர் எது இல்லைங்க, எக்ஸசிவ் ஜெனரலைசேஷன் ஆஃப் எக்கனாமி அஸ் ஹோல். ஸோ இந்த பொருளாதாரத்தை முழுமையாக நம்ம வந்து பொதுமையாக்குறதுனால ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இட் அஸ்யூம்ஸ் ஹோமோஜினிட்டி எமாங் தி இண்டிவிஜுவல் யூனிட்ஸ். தனிப்பட்ட நிறுவனங்கள் அனைத்தும் ஓரினத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறதான் இந்த பேரியல் பொருளாதாரம் கொண்டுள்ளது. இந்த பேரியல் பொருளாதாரத்துடைய வகைகள் பார்த்தோன்னா அப்படின்னு பற்றி உள்ள போய் பார்க்குறோம். ஒன்று தனித்தனி வகைகள். அது ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் தனியாக பார்க்குறோம், வளர்ச்சி நிலை எப்படி இருக்கும். சிஸ்டம் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், நடவடிக்கைகள் முறை எப்படி இருக்கும். ஸ்கேல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், அதோடைய அளவு எப்படி இருக்கும். நேச்சர் ஆஃப் ஃபங்க்ஷனிங், அது செயல்படும் தன்மை எப்படி உள்ளது. நேச்சர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், நேச்சர் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட். சரிங்களா, அது வந்து முன்னேற்ற நிலை எப்படி இருக்கிறது. அதே மாதிரி அதோடைய தேசிய வருவாய் எப்படி இருக்குது, நேஷ்னல் இன்கம்ஸ் அப்படிங்கிறதான் எல்லாத்தையும் சேர்த்து படிக்கிறதா இந்த இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸுடைய வகைகள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த டெவலப்மெண்ட்டு சொல்கிறோம்ல, எதை டெவலப்மெண்ட்டு சொல்கிறோம், எதை வளர்ச்சி நிலை அப்படின்னு சொல்கிறோம். பொருளாதாரம் மற்றும் வளர்ச்சி நிலை கிடையாது, முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு டைப்ஸில் சொல்லக்கூடியது முக்கியமான பாயிண்ட். சரி, ஆக்டிவிட்டீஸில் என்னென்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டலிஸ்டிக்ஸ் முதலாளித்துவம், சோசியலிஸ்டிக்ஸ் சமத்துவம், அதுக்கப்புறம் மிக்சடு எக்கனாமிக்ஸ் கலப்பு பொருளாதாரம், இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறது தான் சிஸ்டம் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அதோடைய அளவு எப்படி இருக்கும், சிறியதாகவும் இருக்கும் பெருசாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அதோடைய வந்து தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டாட்டிக், அது நிலையானதாகவும் இருக்கும், டைனமிக்காகவும் இருக்கும், சரிங்களா, இயங்கக்கூடியதாகவும் இருக்கும். எப்படி இது வந்து வேலை செய்யுது அப்படின்னா க்ளோஸ்டு அண்டு ஓப்பன் எக்கனாமிக்ஸ். சரிங்களா, மூடிய நிலையிலும் திறந்த வெளியிலும் இது வேலை செய்யுது. ஸோ எவ்வளோ டெவலப் ஆகிருக்குது அப்படின்னா ட்ரெடிஷ்னலாகவும் டெவலப் ஆகிருக்குது, மாடர்ன் எக்கனாமிக்ஸாகவும் டெவலப் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி இதோடைய வகைகள் சொல்கிறோம். லாஸ்ட் ஒன், இதோடைய நேஷ்னல் இன்கம் தேசிய வருவாய் அளவு எப்படி இருக்கும் அப்படின்னா லோவாகவும் இருக்கும், மிடிலாகவும் இருக்கும், ஹையாகவும் இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த டீட்டெயில்ஸு. இதை வந்து நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிட்டால் தான் எக்ஸாமில் எப்படி கொஷின் கேட்பான், அதுக்கு எப்படி நம்ம வந்து ஆன்சர் கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சிஸ்டம். எக்கனாமிக் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இந்த 3 எக்கனாமிக் சிஸ்டமாக ஆல்ரெடி படிச்சுட்டு வந்தோம். கேபிட்டலிசம் முதலாளித்துவம், சோசியலிசம் சமத்துவம், மிக்ஸ்டிசம் கலப்புத்துவம். ஸோ கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி, சோசியலிஸ்டிக் எக்கனாமி, மிக்ஸ்டு எக்கனாமி அப்படின்னு சொல்லி இந்த வகைகளில் வந்து பார்க்கும் பொழுது இது பார்த்தோம். சரி,
வேறு ஏதாவது இந்த காரணிகள் உள்ளதா அப்படின்னு பார்த்தோன்னா உற்பத்திக்கான காரணிகள் உள்ளது. சரிங்களா? இந்த ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ் சொல்கிறோம் இல்லையா? என்னென்னா நிலம், உழைப்பு, முதல் போடுறது, மூலதனம், தொழில் முனைவு, இது எல்லாமே இதோடைய ஃபேக்டர்ஸ் தான். சரிங்களா? இது மாதிரி இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸு ஹூ ஓன்ஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது தான் இந்த முக்கியமான பாயிண்ட்டு. இல்லை கொஷின்ஸாக கேட்டு வச்சுக்க காரணம்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஸோ வாட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ், ஹவு தே ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட், ஹவு த ப்ரைஸ் ஆர் ஃபிக்ஸ்டு, இது மாதிரி நம்ம வந்து பாயிண்ட்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத அந்த பாயிண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தன்மைகள் கொடுத்துருக்காங்க இல்லையா? 3 வகைகளில் இருக்கக்கூடிய தன்மைகள், முதலாளித்துவம், சமத்துவம், கலப்புத்துவம் சொல்கிறோம் இல்லையா? அதை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உற்பத்தி மூலத்தை எடுத்துக்கிறோம். ஸோ வந்து என்ன சொல்கிறோம், உற்பத்தி மூலம்னா இந்த ப்ரொடக்ஷன் ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா? அது முதலாளித்துவத்தை எப்படி இருக்கும், தனியார் உரிமை, சமத்துவம் இல்லை பொது அல்லது அரசு உரிமை, தனியார் மற்றும் பொது உரிமை தான் கலப்புத்துவம் இருக்கும். ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து இந்தியன் எக்கனாமிக்ஸே வந்து பார்த்திங்கன்னா மிக்சடு எக்கனாமிக்ஸ், அதாவது தனியார் மற்றும் பொது உரிமையில் தான் இது இருக்கும். ஸோ முதலாளித்துவத்தை எடுத்துக்கிட்டே பொருளாதாரம் எப்படி இருக்கும், லாபம் நோக்கி தான் இருக்கும். இது சமூகம் நோக்கி இருக்கும், லாபம் மற்றும் சமூகம் நோக்கி இருக்கும். அதே மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா முதலாளித்துவத்தில் தடையில்லா சந்தை இருக்கும். இது மத்திய திட்டமுறை ரெண்டுமே இருக்கும். இதில் ரெண்டுமே இருக்கும்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அரசுடைய பங்கு கண்டிப்பாக வந்து உள்ளீடு கட்டுப்பாடு மட்டும்தான் இது உள்ளே இருக்கும். இல்லை முழு ஈடுபாடு வந்து இதில் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். வருவாய் பொறுத்தவரை இது சமமாக இருக்காதுங்க, இது சமநிலையே இருக்கும். நிறுவனத்தன்மை இது தனியார், இது அரசு, தனியார் மற்றும் அரசு. முக்கிய பிரச்சனை எல்லாமே நீங்கள் வந்து கம்பேரிட்டிவாக ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் இது கொடுத்துருக்கோம். இது வந்து அப்படியே இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி யூ கேன் கோ த்ரூ இட். நெக்ஸ்ட்டு வரும் பாருங்கள், இந்த குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் க்ரோத்துக்கும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஆல்ரெடி நம்ம வந்து நிறையா எக்கனாமிக்கில் படிக்கும் பொழுது பார்த்துருக்கோம். எனக்கு பணம் மட்டும் இருந்தால் போதுமா, எனக்கு பணம் மட்டும் இருந்தால் போமா, சுகமாக இருக்கணும் இல்லையா? அதுதானே வந்து நான் வந்து பணத்தை வச்சிருக்கனால எனக்கு வந்து பெருமை. பணம் அதிகமாக இருக்குது, ஆனால் வந்து நிறையா வந்து நோய் இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது சுகமாக இல்லாமல் போயிடும் இல்லையா? அப்போ என்ன சொல்ல வராங்க, ஹாப்பினஸ் அப்படிதான் முக்கியமானது இல்லையா? ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஹாப்பினஸ் வேணும் அப்படின்னா வித்து எக்கனாமிக்ஸ். அப்போ எக்கனாமிக் க்ரோத் வித் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து படிச்சிருப்போம், எக்கனாமிக் க்ரோத்தே சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போது அட் ப்ரெசண்ட் த மாடர்ன் எக்கனாமி இஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார முன்னேற்றம். நான் பணம் வைத்திருப்பதால் நான் முன்னேற்றம் அடைந்திருக்கிறேன்னு சொல்லுவேன். பணம் வச்சுருக்கேங்கிறது யூஸ்லெஸ் அப்படிங்கிற கம்பேரிஷன் தான் இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், எக்கனாமிக்குடைய சிஸ்டத்தை அப்படியே ஒரு மேப் போட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த எக்கனாமிக் சிஸ்டம் இருக்கு இல்லையா? ஸோ மிக்சடு சிஸ்டமாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கம்யூனிசம்ஸ், அப்புறம் பியூர் காம்படிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த நாடுகள் இதை வந்து பார்க்குறேன், நார்த் கொரியா, சைனா, வெனிசுலா, ஃப்ரான்ஸ், ஸ்வீடன், யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஜப்பான், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தி மிக்சடு எக்கனாமிக்ஸ். ஏன் இந்தியா கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஜென்ரலி வந்து இது தூய போட்டி இருக்கும் இல்லையா, பொது உடைமை இருக்கும், எல்லாமே இருக்கும். அதாவது உதாரணத்துக்கான நாடுகள் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. இந்தியாவுடைய பொருளாதார கட்டமைப்பு எப்படி உள்ளது அப்படின்னா இதை நம்ம வந்து ஒரு 3 ஃபேக்டர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணலாங்க. 3 ஃபேக்டர்ஸில் சொல்லலாம். சரியா? த்ரீ செக்டர்ஸில் இல்லையா, 3 செக்டர்ஸில் சொல்லலாம். இந்த 3 செக்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்முடைய ஜிடிபியை நம்ம பார்க்க முடியுங்க. ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, உள்நாட்டு உற்பத்தி. அந்த உள்நாட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியோடைய இயல்பை சொல்லினோம் அப்படின்னா இந்த 3 செக்டர்ஸ் தான். அந்த செக்டர்ஸ் எதுனா பிரைமரி அக்ரிகல்ச்சர் ஆர் அலைடு ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முதன்மை துறை, அது வேளாண் துறை மட்டுமே. சரிங்களா? இது நம்ம முதன்மை துறை டீட்டெயிலாக போவோம். வேளாண் துறைனா நம்ம வந்து இந்த பயிர்கள் வளர்ப்பது, அதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறது, அது பியூராக நம்ம நினச்சிட்ருக்கோம். அது மட்டும் கிடையாது. பிரைமரி ஆக்டிவிட்டீஸ், அது பிரைமரி முதன்மை துறை என்பது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், கோல் இருக்கு இல்லையா, நிலக்கரியவை தோண்டி எடுப்பது அது முதன்மை துறை.
நிலக்கரியை தோண்டி எடுப்பது முதன்மை துறை. அப்போ வேளாண் துறை அது. ஸோ முதன்மை துறையில் ஒரு முக்கியமான துறை தான் வேளாண் துறை. சரியா? இப்போ மீன் பிடித்தல் சொல்கிறோம் இல்லையா, மீன் பிடித்தல் என்பது முதன்மை துறை தானே, அப்போ அது வேளாண் துறையா? ஸோ அது மாதிரி வந்து முதன்மை துறை அப்படிங்கிறது அதில் முக்கியமான ஒரு துறை தான் வேளாண் துறை. சரிங்களா? முதன்மை துறைன்னா உங்களுக்கு தெரியும், அது என்னங்கிற டீட்டெயில்ஸ் அடுத்தடுத்து சொல்கிறேன். செகண்டரி ஆர் இண்டஸ்ட்ரி, அதாவது முதன்மை துறையில் நம்ம என்ன எடுத்தோமோ அதை கொண்டு போய் ரீமேக் பண்ணுறதுக்கு தான் செகண்டரி செக்டர்ஸ் ஆர் செகண்டரி ஆக்டிவிட்டீஸ், இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ கோல் நம்ம போய் தோண்டி மைன்ஸ் எடுக்கிறோம் இல்லையா, மைன்ஸ்லேருந்து இந்த கோலை எடுத்து அதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த அந்த மைன்ஸ்லேருந்து நம்ம கோலை எடுக்கிறது முதன்மை துறை, ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ். சரிங்களா? அதுலேருந்து நம்ம மின்சாரத்தை எடுத்துட்டோம்னா அது செகண்டரி ஆக்டிவிட்டீஸ். ஓகேங்களா? இப்போ இந்த 2 வேலை செஞ்சுருக்கோம் இல்லையா, இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுக்கணும், பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கணும், சேல்ரி கொடுக்கணும், சரிங்களா, குவார்ட்டர்ஸ் கொடுக்கணும். இது மாதிரி வேலைகள் செய்வது எல்லாமே ட்ரெஷரி ஆக்டிவிட்டீஸ் ஆர் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ். அது 3ஆம் துறை, பணிகள் துறை. ஸோ இது எக்ஸாமில் ஒரு கொஷின்ஸ் நம்ம இன்னும் டீட்டெயிலாக உள்ளே போவோம். எக்ஸாமில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தாலும் திரும்ப ஒரு மாதிரி சொல்கிறேன். இந்தியாவுடைய எக்கனாமி எந்த துறையில் அதிகமாக பங்கேற்பு உள்ளது அப்படின்னா 3ஆம் துறை தான். ட்ரெஷரி அண்ட் சர்வீஸ் ஆக்டிவிட்டியில் தான் இந்தியாவுக்கு அதிகமாக எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டே கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ டீட்டெயிலாக ப்ரைமரி செக்டர்ஸ் அப்படிங்கிறத முதன்மை துறையை சொல்கிறாங்க பாருங்கள். நேரடியாக இயற்கை வளங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் நடவடிக்கை பேர் தான் இந்த ப்ரைமரி செக்டர். சொன்னேன் இல்லையா, அக்ரிகல்ச்சர் வரும், மைனிங் வருது, ஃபிஷ்ஷிங் வருது, ஃபாரஸ்ட்ரி, டைரி, இது எல்லாமே இதோடைய எக்ஸாம்பிள்ஸ் வருது. ஸோ எக்ஸாம்பிள் இன்னும் அதிகமாக இருக்குது. எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் கொடுத்து இது எந்த ஆக்டிவிட்டீஸ்ன்னு கேட்குறான், புரியுதுங்களா? சரி, ப்ரைமரி செக்டர்னு சொல்கிறோம் இல்லையா, இட் ஃபார்ம்ஸ் the base for all other products that we subsequently make. எல்லாமே நேரடியாக நம்ம வந்து தோண்டி எடுப்பது, நேரடியாக அது எடுத்துக்கொள்வது, இன்னும் சொல்லப்போனால் இயற்கை வளங்கள் தான் இந்த ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது. ஸோ செகண்டரி செக்டர்ஸ் அப்படிங்கிற சொல்லிட்டு நான் ஆல்ரெடி இதில் எடுக்கப்பட்டுள்ள இந்த நேச்சுரல் ப்ராடக்டில் எடுத்தால் முடியாது, இட் இஸ் சேஞ்ச்டு இன்டு அதர் ஃபார்ம்ஸ் through way of manufacturing that we associate with the industrial activity. அதாவது நம்ம தொழில்துறையை பயன்படுத்தி இயற்கையாக எடுக்கப்பட்ட அந்த பொருட்களை வேற ஒரு ஃபார்மில், வேற ஒரு மூலப்பொருட்களை பயன்படுத்தி வேற ஒரு பண்டத்தையும் பணியையும் உருவாக்கணும்னா அதாங்க செகண்டரி செக்டர், இண்டஸ்ட்ரியல் செக்டர். இது ஜென்ரலி ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ்க்கு அடுத்ததாக தான் இருக்கும், தவிர இது வந்து இரண்டாவதாக இருக்காது. எக்ஸாம்பிள் பாருங்கள், எஃகு தொழிற்சாலை, ஜவுளி தொழிற்சாலை, சணல் தொழிற்சாலை, சர்க்கரை, சிமெண்ட்டு, காகிதம், பெட்ரோலியம், ஆட்டோமொபைல்ஸ், இன்னும் சொல்லிட்டே இருக்கலாம். சிறு தொழில்கள் எல்லாமே வந்து செகண்டரி செக்டரில் வந்துடுது. ட்ரெஷரி செக்டர் அப்படின்னா 3ஆம் துறை தான் பணிகள் துறை. இது ஃபுல்லாக பணிகள், டிரான்ஸ்போர்ட்டேஷன், சில கூட்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பிளேசஸ் எல்லாமே வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்துடும். ஸ்டோரேஜ் அதை வந்து சேமித்து வைத்தல், அதுவும் வந்து இதோட எக்ஸாம்பிள். கம்யூனிகேஷன்ஸ், ஸோ ஃபோன் பண்ணுறது, சரிங்களா, ஃபேக்ஸு, எவ்ரிதிங் வந்து கம்யூனிகேட் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த ட்ரெஷரி ஆக்டிவிட்டீஸில் வரும். ஸோ பேங்கிங், பணத்தை சேமிக்கிறது, லோன் கொடுக்குறது எல்லாமே இதில் கம்ப்ளீட்டாக வந்துடும். இன்னும் பாருங்கள், தபால், தந்தி, வங்கி, கல்வி, பொழுதுபோக்கு, சுகாதாரம், தகவல் தொழில்நுட்பம் முதற்கொண்டு எல்லாமே வந்து இந்த சர்வீஸ் செக்டர்ஸில் போயிடுது. சரிங்களா? அப்போ ஜிடிபியை பாருங்கள், நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இப்போ சொன்னோம் இல்லையா ஜிடிபியை பற்றி. நம்மளுடைய இந்தியன் எக்கனாமி ஜிடிபி எதில் இருக்குதுங்க, 59% சர்வீஸ் செக்டரில் தான் இருக்குது. சரிங்களா? 27% வந்து இண்டஸ்ட்ரியல், அது செகண்டரி ஆக்டிவிட்டீஸில் இருக்குது, செக்டர்ஸில் இருக்குது. அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ரைமரி செக்டரில் ஒன்லி 14% இருக்குது. இது 2010 வரைக்கும் தான். இன்னும் நீங்கள் போனீங்க 63% இப்போ ரீசெண்டாக நான் வந்து
ஒரு பேப்பரில் பார்த்துருக்கேன். அதனால தான் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும், எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நியூஸ் பேப்பர்ஸ் இல்லையா, எய்தர் வந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸில் நீங்கள் வந்து எக்கனாமிக் டைம்ஸ்ன்னு சொல்லி தனியாக ஒரு பேஜே வரும். அந்த பேஜை நீங்கள் வந்து டாப் டு பாட்டம் கண்டிப்பாக படித்தாகணும். ஸோ அது படித்தா மட்டும்தான் எக்கனாமிக்ஸை நீங்கள் வந்து புக்கோடு சேர்த்து படிக்கும் பொழுது எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்குறது ஆல்மோஸ்ட் ஒரு பேப்பரில் படித்ததுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. இது வரைக்கும் சொன்ன அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை சார்ட் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எது எது என்னன்னா எவ்வளவு அப்படிங்கிறது ஆல்ரெடி புக்கில் இருக்குது. ஸோ யூ கேன் ஆல்சோ கோ த்ரூ இட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஸ்டேட் ஆஃப் எக்கனாமி அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் நம்ம வந்து ஒரு சின்ன டேட்டா தான் இது இல்லையா. டேட்டாவை எடுத்து 53.41% ஒன்லி சர்வீஸ் செக்டரில் தான் இந்தியாவுடைய எக்கனாமிக் க்ரோத்தே இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சப்டைட்டில் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் இப்போ தான் வரும். நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அது என்னது, மிக்சடு எக்கனாமி, பப்ளிக்கும் ப்ரைவேட்டும், பொதுத்துறையும் தனியார் துறையும் சேர்ந்து தான் நம்ம வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து சாதாரணமாக இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரீஸ், இந்தியாவுடைய டிபார்ட்மெண்ட்ஸ் எதுவாக எடுத்தாலும் பாருங்களேன், பப்ளிக்கும் இருக்கும் ப்ரைவேட்டும் இருக்கும். சின்னதாக ஒரு டிபார்ட்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம நினச்சிட்டு இருப்போம் இது பியூராக வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ரயில்வே இல்லையா. ரயில்வே வந்து நீங்கள் போய் எடுத்து போய் பாருங்கள், ரயில்வே கம்ப்ளீட்டாக ப்ரைவேட்டுக்கு கொடுத்துருக்காங்களா? ப்ரைவேட்டுக்கே கொடுக்கலையே. அப்போ எப்படிங்க இது மிக்சடு எக்கனாமிக்கில் வரும்? கண்டிப்பாக இது மிக்சடு எக்கனாமி ரயில்வே. எப்படி சொல்லலாம்? போய் பாருங்களேன், ரயில் ஓடுவது அது ஆப்ரேஷன்ஸ் அண்டு என்ன சொல்கிறதுங்க, அதோடைய அமௌண்ட் கலெக்ஷன் பண்ணுறது, எக்கனாமிக் எல்லாமே வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கும். உள்ள ஆக்டிவிட்டீஸ் போய் பாருங்களேன். உள்ள ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவரி சின்னதாக நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சேல்ஸ் பண்ணுறவங்க, ஏதாவது கேன்டீன் வந்து ப்ரைவேட்டாக வச்சுருப்பாங்க. ஒவ்வொன்றும் சின்னதாக பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ளஸ் ப்ரைவேட்டாகவே கொஞ்சம் மிக்சடாக தான் இருக்கும். நாட் ஓன்லி ரயில்வே, இப்படி ஆல் டிபார்ட்மெண்ட்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்சடு எக்கனாமிக்ஸ் இருக்கிறனால தான் டெவலப்மெண்ட் நடக்குது இல்லையா, இல்லாட்டி டெவலப் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அக்ரிகல்ச்சரில் போய் பார்க்குறோம். ஸோ அக்ரிகல்ச்சர் பிளேஸ் த இம்பார்ட்டண்ட் கீ ரோல். அதில் பாருங்கள் 49% வந்து ஒன்லி நம்முடைய ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியதமா. ஸோ விவசாயம் சார்ந்த மக்கள் தொகை, அதே போல் மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே வந்து 20% பங்களிப்பு இந்த கண்டிப்பாக எதுங்க, விவசாயம் அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது சரிங்களா. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட், எமர்ஜிங் மார்க்கெட், நம்மளுக்கு வளர்ந்து வரும் சந்தை. இப்போ நீங்கள் வந்து சாதாரணமாக இப்போ ரீசெண்டாக நியூஸில் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுங்க, எங்களுடைய சந்தை, முக்கியமான சந்தை யார் சொல்லியிருக்காங்க? சைனாவே சொல்லியிருக்காங்க. எங்களுடைய முக்கியமான சந்தை அப்படின்னா இந்தியா மறக்க முடியாது. எங்களுடைய மொபைல்ஸ்லேருந்து எவ்ரிதிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் குட்ஸை வந்து நாங்கள் இந்தியாவோட மார்க்கெட் பேஸ் பண்ணி தான் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்னங்க, இது வந்து அவங்க நம்ம சொன்னாலும் நமக்கு பெருமை என்ன, நம்முடைய சந்தை வளர்ந்துட்டு இருக்குது. இந்தியாவுடைய எமர்ஜிங் மார்க்கெட் எப்படி இருக்குங்க, ஸ்டேபிள் ஜிடிபி குரோத்தாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி எமர்ஜிங் எக்கனாமி, ஸோ வேகமாக இந்த பணிகள், அந்த 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 எக்கனாமிக் பணிகள் வளர்ந்துகிட்டே இருக்குது. அப்படி பார்த்தோம்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம்? 5வது இடத்துல இருக்கோம். உலகளாவிய நம்ம 5வது இடத்துல இருக்கிறது ஒரு சிறப்பானது தானே. அதே மாதிரி அது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, பிபின்னு என்ன மீனிங்கு? பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, வாங்கும் திறன் சமநிலையில் நம்ம வந்து உலகளாவிய 3வது இடத்துலையும் இருக்கோம் அப்படிங்கிறது தான் இது முக்கியமானது. அதே மாதிரி வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங்கில் இருக்கோம் நம்ம இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து கணிக்கிறோம் 2050 நம்ம இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்குறோம். இன்றைக்கி 2020-25 கணிக்கும் பொழுது நம்முடைய ட்ரெயினோடைய ஸ்பீடு வச்சு சொல்லலாம். ஸோ ஒரு காலத்தில் வந்து ட்ரெயின் கிளம்புனுச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு 150 கிலோமீட்டர் தூரம், சரி எக்ஸாம்பிளுக்கு ஒரு 150 கிலோமீட்டர் தூரத்தை வந்து ஒரு 5 ஹவர்ஸ் ஆகுங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் அதுக்கப்புறம் 4 ஹவர்ஸ் ஆச்சு, இன்றைக்கி 3 ஹவர்ஸ் ஆகிருக்குது. இன்னும் டவுன் பண்ணி இன்றைக்கி 2 ஹவர்ஸ் 15 மினிட்ஸில் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் வந்து இந்த 150 கிலோமீட்டரை வந்து கிராஸ் பண்ணிகிட்டு இருக்குது. இன்னும் வந்து 2 ஹவர்ஸ் கூட குறைச்சிட்ருக்காங்க. அப்போ இதுதான் வந்து டெவலப்மெண்ட்
சரிங்களா. ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். எதுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது? சீக்கிரம் போய் என்ன பண்ண போகிறேன், பொருளாதாரம் அங்கே போய் நான் பொருளாதாரத்தை ஈட்ட போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸுங்கிற ஒரு சிட்டிலேருந்து ஒய்ங்கிற சிட்டிக்கு நம்ம போகும்பொழுது எதுக்கு போகிறோம்? பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக போகிறோம். வேகமாக போனால் தான் நம்ம வந்து அந்த பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக தான் அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ ட்ரெயினோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு வந்து பொருளாதாரம் அதிகமாகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அதே மாதிரி ஃபாஸ்ட் க்ரோயிங் சர்வீஸ் செக்டர்ஸ், அதுவும் முக்கியமானது. வேகமாக பண்ணுறது சேவைத்துறையும் முக்கியமானது. எக்ஸாம்பிளுக்கு ஐடி, பேங்கிங், டிரான்ஸ்போர்ட்டு, இது மாதிரி வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஆல்ரெடி வி ஹவ் ஸ்டடிடு ஜிடிபி 53-60% ரிலேட்டடாக வந்து இந்த சர்வீஸ் செக்டரில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதே போல் பாருங்கள், லார்ஜ் டொமஸ்டிக் கன்சப்ஷனும் நம்ம தான், பெரிய உள்நாட்டு நுகர்வும் நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம். ரேப்பிட் க்ரோத் ஆஃப் அர்பன் ஏரியாஸ், நிறைய இப்போ நீங்கள் வந்து இந்த ஓரிரு வருடங்களில் நீங்கள் பார்க்கலாம். என்னன்னா நகர்ப்புறங்கள் அதிகமாகிட்டு இருக்கும். எப்படி நகர்ப்புறங்கள் அதிகமாகுது அப்படின்னு சொன்னால், கார்ப்பரேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், முனிசிபாலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும். எப்படின்னா ஒரு 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 கிராமம் பேரூராட்சியாக அதிகமாக மாறும். சில பேரூராட்சிகள் வந்து நகராட்சியாக மாறும். சில நகராட்சிகள் மாநகராட்சியாக தரம் உயரப்படுங்க. ஸோ தரம் ஏன் உயருது அப்படின்னா தெரியல உங்களுக்கு, அது தனியாக ஒரு டாபிக் நம்ம படிப்போம். அதாவது உள்ளே இருக்கக்கூடிய மக்கள் தொகைகளின் எண்ணிக்கையை பொறுத்து தான் அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது, சரிங்களா. அதனால் இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணமே வந்து ரேப்பிட் க்ரோத் ஆஃப் அர்பன் ஏரியாஸ் வந்து அந்த எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட்டு தான் முக்கியமானது. அதே மாதிரி ஸ்டேபிள் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், அதுக்கு ஒரு டேட்டா ஒன்று கொடுக்குறாங்க. 1996 எக்கனாமிக்ஸ் ஸ்லோ டவுன் தான், அது எல்லாத்துக்கும் மந்தநிலையில் இருந்தது. ஆனால் 2008 யூஎஸ்ஏ ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வந்தாலும் நம்ம வந்து அப்படியே டெவலப் ஆகிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறதான். அதே மாதிரி பாருங்கள், டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட்ஸ், மக்கள் தொகை ஈவுத்தொகை அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி 2022 சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏஜ் வந்து 15லேருந்து 29 வரை இருக்கக்கூடியவர் 27.2% இளைஞர்கள் காணப்படுவதால் யங் இந்தியா நம்ம சொல்லுவோம் இல்லையா, யங் இந்தியா. ஸோ இந்த யங் இந்தியா வரத்துக்கு காரணமே இந்த அரௌண்டு 30% யார் இருக்காங்க, எல்லாரும் வந்து யங்ஸ்டர் இருக்காங்க, யூத் இருக்காங்க அப்படிங்கிறது இந்தியாவுடைய பலம், சரிங்களா. சரி, இந்தியன் எக்கனாமிக்ஸுடைய எல்லாமே இப்போ பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டாக ஃப்யூச்சர் பற்றி தான் பேசிட்டு வந்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வீக்னஸ். இந்தியாவில் வந்து இந்தியன் எக்கனாமியோடைய வீக்னஸை வந்து சில பாயிண்ட்ஸு 2011 சென்சஸ் பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது 121 கோடி பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு கணிப்பு தான் சொல்கிறோம் இல்லையா, 140 crores வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கான வந்து நம்மள்ட்ட எவிடன்ஸ் இல்லை, சரிங்களா. ஏன்னா அடுத்த ஒரு சென்சஸ் 2027 தான் எடுக்க போகிறாங்க. அதில் எடுத்தால் தான் நம்மளுக்கு தெரியும் எக்ஸாக்டான ஃபிகர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்ஈக்வாலிட்டி அண்ட் பாவர்ட்டி ப்ராப்ளம் நம்ம வந்து இருக்குது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா வீக்னஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமியை சொல்லலாம், சரிங்களா. அதே மாதிரி ஹையர் பர்சன்டேஜ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் லிவிங் பிலோ பாவர்ட்டி லைன், இது ஒரு பிரச்சனை இல்லை. பிபிஎல்ங்கிறது பிலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டுக்கு கீழே வந்து கொஞ்சம் சதவீதம் அதிகமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ரீஸ் ப்ரைஸ் அண்ட் எசென்ஷியல் கூட்ஸ், இல்லையா, அது கண் கூட தெரியுது. அத்தியாவசிய பொருட்களின் விலை வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது அப்படின்னு. அடுத்தது பாருங்கள், கண்டினியூஸ் ரைஸ் இன் ப்ரைஸ் எரோட்ஸ் தி பர்ச்சேசிங் பவர்ஸ், adversely affects the poor people whose income is not protected. ஸோ நம்ம வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கணும்னா, நேராக வந்து கண்டினியூஸ் ரைஸ் இன் ப்ரைஸ் எரோட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, நேராக போய் நீங்கள் அதிக பேர் கண்ணில் அது ஞாபகம் வரதே வந்து இது கோல்டை பற்றி திங்க் பண்ணுவீங்க. கோல்டு பாருங்கள் அதிகமாகிடுச்சு, இன்றைக்கி யார் வாங்க முடியும்னா, கோல்டு வந்து இந்தியனுடைய எக்கனாமிக்கில் வந்து பார்ட்டாக தான் சார். ஏன்னா அது வந்து வேர்ல்டு எக்கனாமிக், கோல்டு அப்படிங்கிறது வேர்ல்டு எக்கனாமிக் இருக்குது. நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த ரைஸ் சொல்லலாம் இல்லையா, அதாவது அரிசி, அது பேடிஸ் சொல்கிறோம் இல்லையா, பேடிஸு, அதுக்கப்புறம் வீட்ஸு, இது மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்து தான் நம்ம வந்து விலைவாசியை பற்றி பேச முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு வீக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்னும் வந்து நம்ம உள்கட்டமைப்பு இப்போ தான் டெவலப் ஆகிட்டுருக்கு. உள்கட்டமைப்பே வந்து ஒரு 10 இயர்ஸில் தான் 15-20 இயர்ஸில் தான் நம்ம டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர், டிரான்ஸ்போர்ட், ஸ்டோரேஜ்,
இல்லை இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம இன்னும் டெவலப் பண்ணியிருக்கணும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த வீக்னஸை சொல்கிறோம். அதே மாதிரி இன்அடிக்வெட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், ஸோ வேலை இல்லாத வளர்ச்சி வந்து இருக்குது. அவுடேட்டட் டெக்னாலஜி, காலாவதியான தொழில்நுட்பங்கள் இன்னும் சில இடத்துல இருக்குதுங்க. இப்போ நம்ம வந்து தெரிஞ்ச இடத்த பற்றி பேசிட்டு இருக்கோம். இன்னும் வந்து நம்ம கிராமத்து சைடில் இன்னும் போனால் அவுடேட்டட் டெக்னாலஜி இன்னும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. அது கொஞ்சம் டெவலப் ஆகணும் அப்படிங்கிறது தான் தீஸ் ஆர் தி வீக்னஸஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இப்போது ஒரு ஒரு நாட்டுடைய எக்கனாமி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான். நம்ம வச்சுக்கக்கூடிய இயற்கை வளங்களை பயன்படுத்தி இப்போ இன்றைக்கி வந்து சைனா, ரஷ்யா, அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடுகள் சொல்வதற்கு காரணமே என்னென்னா அவங்க வச்சுக்கக்கூடிய இயற்கை வளங்கள் தான். எப்படிங்க அவங்களுக்கு மட்டும் இயற்கை வளங்கள் இருக்குது, நமக்கெல்லாம் இல்லைன்னா இருக்கும். எல்லா நாட்டுக்கும் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஆனால் அதை கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து டிஸ்கவர்டு பண்ணுறோம். ஆல்ரெடி இருக்கிறத நம்ம வந்து டிஸ்கவர் பண்ணுறோம். அந்த டிஸ்கவர் பண்ணக்கூடிய டெக்னாலஜி அவங்களாம் வச்சுட்டாங்க. அவங்க போய் கண்டுபிடிச்சி எங்கள்கிட்ட பாருங்கள், மைன்ஸு, கோல் மைன்ஸ் இருக்குது, க்ரூட் ஆயில் இருக்குது, எல்லாம் அது இருக்குது. அது கோல்டு மைன்ஸ் வச்சுருக்காங்க. இது மாதிரி டிஃப்ரெண்ட் மைன்ஸ் அவங்க வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கனால தான் அவங்க வல்லரசு ஆகிறாங்க. ஆனால் நம்ம இந்தியாவுடைய எக்கனாமிக்ஸும் நமக்கு என்ன தேவைப்படுங்க, இயற்கை வளங்கள் முக்கியமானது. இந்த இயற்கை வளங்கள் வந்து ரினியூவபிள் ரிசோர்ஸஸ், நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ், அது ஆல்ரெடி இன்னும் இல்லையா. புதுப்பிக்கத்தக்க வளங்கள், புதுப்பிக்க முடியாத வளங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல், குருடாயில்லாம் புதுப்பிக்க முடியாத வளங்கள், நான் ரினியூவபிள் ரிசோர்ஸில் போயிடுது. ரினியூவபிள் ரிசோர்ஸ் அப்படின்னா சூரிய மின்சாரம் சொல்கிறோம் இல்லையா, சோலார் பவர், இதெல்லாம் வந்து ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். அப்படி பாருங்கள், இன்னொரு 100 வருடத்தில் வந்து சூரியன் இருக்காதுன்னு யாராவது சொன்னால் நம்புவாங்களா? யாரும் நம்ப மாட்டாங்க, சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு 50 வருஷத்தில் குருடாயிலே இருக்காதுங்க அப்படின்னு சொன்னால் ஆமாங்க இருக்காதுங்க. அதான் மைன்ஸ் புதுசாக மைன் கண்டுபிடிச்சா தானே. அதான் ரினியூவபிள் ரிசோர்ஸ், நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ். லேண்ட் ரிசோர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2.42 டோட்டல் ஏரியா ஆஃப் தி வேர்ல்டு. ஆல்ரெடி நம்ம வந்து ஜியாகிரஃபியில் படிச்சிருப்போம். 2.5% தான் நம்ம உலக நிலப்பரப்பில் வாழ்கிறோம். சரி, அது லேண்ட் ரிசோர்ஸு, அதான் டெரிட்டரி ரிசோர்ஸ். அதே மாதிரி வனவளங்கள், ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் 24.60. ஏன் இது பார்க்குறோம் அப்படின்னா இதுதான் வந்து இந்தியன் எக்கனாமியை டெவலப் பண்ணக்கூடியது, சரிங்களா. இது மட்டும் இல்லாமல் 70th பைனரியல் அசஸ்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா. இந்தியாவின் வன ஆய்வு 17வது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து இந்தியாவின் காடை வந்து மதிப்பிடிச்சிட்டே இருக்காங்களாமா. சரி, இது ஒரு பக்கம். இந்தியாவுடைய எக்கனாமியை அடுத்து சொல்லக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். உள்கட்டமைப்பு, வெளியில் கட்டமைப்பில் உள்கட்டமைப்பு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அந்த கட்டமைப்பு பண்ணுறேன். இன்றைக்கி நிறையா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் வந்து டெவலப்மெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதில்? டிரான்ஸ்போர்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் என்னென்னா இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு லாரி வந்து போகும்பொழுது லாரியோடைய காஸ்ட்டு, எக்ஸாம்பிளுக்கு நான் தெரிஞ்ச வகையில் சொல்கிறேன், ஒரு 20 lakhs இருக்குது, 30 lakhs இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த லாரியில் இருக்கக்கூடிய அந்த அந்த கண்டெய்னரில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சரக்கு கூட்ஸு, அந்த கூட்ஸுடைய காஸ்ட்டு 2 crores 3 crores இருக்கும். அப்போ என்ன, ஜிபிஎஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வெஹிக்கிள் வந்து இந்த கண்டெய்னர் வந்து எங்கே நிற்குது, எந்த இடத்துல நிற்குது, ஏன் எவ்வளோ நிற்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இந்த டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணி ஜிபிஎஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கம்யூனிகேஷன்ஸ், சரிங்களா. இம்மிடியட் கம்யூனிகேஷன்ஸ் இன்றைக்கி டெவலப் ஆகிருக்குது. எனர்ஜி, இரிகேஷன், நீர்ப்பாசனம், மானிட்டரி அண்ட் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிறையா வந்து நிதி நிறுவனங்கள் அவங்களாம் வந்து லோன்லாம் கொடுத்து டெவலப் பண்ணுறது அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்துடுது. சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்றைக்கி டெவலப் ஆகிருக்கு இல்லையா. எஜுகேஷன் இருக்குது, ட்ரைனிங் இருக்குது, ரிசர்ச் இருக்குது, ஹெல்த்து, ஹவுசிங், அதே மாதிரி சிவிக்ஸ், அம்யூனிட்டிஸ். ஸோ ஜென்ரலி நம்ம சொல்லுவாங்க பேசிக் அம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக் அம்யூனிட்டிஸ், ஸோ அதாவது அடிப்படை குடிமை வசதிகள், அடிப்படை வசதிகள் அதெல்லாம் வந்து இருந்தால் தான் அது ஒரு வீடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ரைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுடைய மாடல்ஸ் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்? பட் நேரு, மஹாலானோ பிஸ்,
மாடல். இதை வந்து நம்ம வேறு பகுதியில், அதாவது 5 இயர்ஸ் பிளான்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா, 5 ஆண்டு திட்டங்கள், அதில் வந்து படிச்சிருப்போம். இது நேரு மஹாலனோபிஸ் மாடல். இதை வந்து செகண்ட் 5 இயர் பிளான் ஆஸ் கண்டினியூட் ரைட் அப் டு தி 80s. இந்த முக்கியமான மாதிரி நம்மளை வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் தி லெஸ் ப்ரிவிலேஜ்டு செக்ஷன்ஸ் ஆஃப் தி சொசைட்டி. சமூகத்தில் மிக குறைந்த சலுகை பெற்ற பிறகு அதிகமான வாய்ப்புகள் கொடுத்தது தான் இந்த மாடல். அதே மாதிரி பொட்டன்ஷியல் வித் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சமூக மற்றும் பொருளாதார வாய்ப்பை இது வந்து விரிவடைந்தது இந்த நேரு மஹாலனோபிஸ் மாடல். இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஸ்டேட் கண்ட்ரோல் தி கமாண்டிங் ஹைட்ஸ் ஆஃப் தி எக்கனாமிக் த்ரோ பப்ளிக் செக்டர். பப்ளிக் செக்டரை கை வச்சாங்க. இந்த அரசு பொதுத்துறை நிறுவனத்தை மேலே கை வச்சுட்டு அதை வந்து உச்சக்கட்டத்தை கொண்டு போனாங்க இவங்களுடைய மாடல். அடுத்த ஒரு மாடல் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கான மாடல் காந்தியன் வளர்ச்சி, காந்தியன் மாடல். சரிங்களா? காந்தியன் மாடல்னால் ஆச்சாரியா எஸ்என் அகர்வாலா 1944 was reaffirmed 1948. இதான் வந்து அவருடைய மாடல். அகர்வாலா அப்படிங்கிறவர் ஆச்சாரியா எஸ்என் அகர்வாலா என்ன செஞ்சுருக்காரு பாருங்கள். பேசிக் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப், அடிப்படை வாழ்க்கை தரம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இன்றைக்கி ஒரு கிராமத்தில் ஒரு லைட்டு எரியுது அப்படின்னா இந்த 5 ஆண்டு திட்டம், ஏதாவது ஒரு 5 ஆண்டு திட்டங்கள் தான் அங்கே லைட் எரியுதுங்க, அங்கே மின்சாரம் வந்திருக்குது. ஏதாவது ஒரு அவுட்டு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறதுங்க, இதை விட அவுட்ரு கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒரு கிராமம், குக் கிராமம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை விட அந்த கிராமத்தில் இன்றைக்கி ஒரு லைட் எரியுது அப்படின்னா இந்த 5 ஆண்டு திட்டங்கள் தான் காரணம். அதே மாதிரி விவசாய சீர்திருத்தத்தில் நம்ம நிறையா டெவலப்மெண்ட் பண்ணோம். மேக்ஸிமம் செல்ஃப் சஃபிஷியன்சியை நீங்கள் 5 ஆண்டு திட்டம் எடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் சஃபிஷியன்சி, தன்னிறைவுன்னு சொல்லி அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து தன்னிறைவு முக்கியமானதாக அந்த காலகட்டத்தில் இருந்தது. ஸோ நம்ம ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டராக இருக்கும் பொழுது அவருடைய முயற்சிகள் என்ன, ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், இந்த காந்தியன் மாடல் அட்டெம்ப்ட்ஸ் டு கிவ் ப்ரைமசி டு அக்ரிகல்ச்சர் சப்போர்ட், ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அண்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது மாதிரி நிறையா வந்து கனரக தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு, கைவினைப் பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, குடிசை தொழில்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தனால தான் இன்றைக்கி வந்து நம்ம எத்தனையோ நாடுகள் பொருளாதார ரீதியாக கீழே போகும்போது கூட நம்ம வந்து முன்னேறிட்டுருக்கோம். அடுத்தது ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்டோம், இதுதான் டேர்னிங் பாயிண்ட். எல்பிஜி அப்படிங்கிறது தான் நம்முடைய இந்தியாவுடைய எக்கனாமிக் வந்து டேர்னிங் பாயிண்ட். 1991 இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனே சொல்லலாம். ஸோ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் டாக்டர் மன்மோகன் சிங் இருந்தார். அப்போதைக்கு பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் யார், ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தார் இல்லையா, அவர் பேரை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இதில் படிச்சிருப்போம், நம்ம ஏற்கனவே வந்து படிச்சிருப்போம். அந்த அவருடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் வந்து நல்ல நேம் அவருக்கு, சரிங்களா, ஒரு நியூ பர்சன். அது இந்த காந்தி சொல்கிறோம் இல்லையா, இந்திரா காந்தி, அவங்களுடைய ஃபேமிலியில் இல்லாத ஒருத்தர். ஸோ நரசிம்ம ராவ் இல்லைங்களா, நரசிம்ம ராவ் ஒரு டிஃப்ரெண்ட். அந்த காலத்தில் அந்த 1991, 92 அந்த காலத்தில் வந்து காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் வந்து, அது இந்தியன் பிரைம் மினிஸ்டர், காங்கிரஸ்லேருந்து வந்தவர் நரசிம்ம ராவ். அவருக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் தான் அந்த மன்மோகன் சிங். அவர் வந்து மன்மோகன் சிங் வந்து இருக்கும் பொழுது உருவாக்கப்பட்டதான் எல்பிஜி. ஸோ லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன்ஸ், தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல். இதுதான் வந்து உங்களுடைய டேர்னிங் பாயிண்ட்டுங்க. பயங்கரமாக டெவலப்மெண்ட்ஸ். 2004 இப்போ ரீசெண்ட் 20th January 2004 புறா மாடல் டெவலப்மெண்ட். புறா மாதிரி என்ன சொல்கிறாங்க, இது புறா மாதிரி அப்படின்னா வறுமையை ஒழிப்பது. ஸோ டு எராடிகேட் பாவர்ட்டி ஃப்ரம் இந்தியா பை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அவர் தானே பிரசிடெண்ட் அந்த காலத்தில் இருக்கும் பொழுது. சப்போர்ட் ஃபார் பிரிட்ஜிங் ரூரல் அர்பன் டிவைட், அச்சீவிங் பேலன்ஸ்டு சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். நீங்கள் வந்து நகர்ப்புறமாகவே நீங்கள் வந்து டெவலப்மெண்ட் பண்ணிருக்கீங்களே, வாட் அபவுட் ரூரல் அப்படிங்கிறப்ப ஒரு பாயிண்ட். என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறேன்னா அந்த இண்டஸ்ட்ரியை தூக்கி நேராக ரூரல் தூக்கி போட்டுறாங்க.
அப்போ இண்டஸ்ட்ரியை தூக்கி ரூரல் போடும்போது அது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் வேலைவாய்ப்பும் கிடைக்கும், அந்த கிராமமும் வளரும், ஒரு டவுன்ஷிப்பாக மாறிடும். இது வந்து ஆல்ரெடி செஞ்சிட்டு இருந்தாலும் 2004 புறா மாடல் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த புறா மாடலுக்கு அப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் இந்தியாவும் டெவலப் ஆயிடுச்சு ஒரு பக்கம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆல்ரெடி வந்து பார்த்தது தான் 4 செக்டர்ஸ் ஆஃப் எக்கனாமி என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர், கவர்மெண்ட் செக்டர், ஹவுஸ் ஹோல்டு செக்டர், எக்ஸ்டர்னல் செக்டர், வெளியுறவுத்துறைகள், வீட்டுத்துறைகள், அரசு துறை, தனியார் துறை அப்படிங்கிறது. ப்ரைவேட் செக்டர் கவர்மெண்ட் செக்டர்ஸ் இருந்தாலும் ஹவுஸ் ஹோல்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ப்ரைவேட் செக்டர் தான் தெரியும் நமக்கு இல்லையா, கவர்மெண்ட் செக்டர்ஸ் தான் தெரியும். ஹவுஸ் ஹோல்டு செக்டர்ஸ்னால் என்ன? A group of persons who normally live together and take food from a common kitchen constitute a household. The size of the household is total number of persons in the household. So the point and the definitions புரிஞ்சுக்கணும் சரிங்களா. அதாவது பொதுவான சமையல் அறையிலிருந்து உணவை எடுத்து அந்த குழுவுக்கு, அந்த குடும்பத்துக்கு உருவாக்குறோம். ஒரு வீட்டின் அளவு என்பது குடும்பத்தில் உள்ள மொத்த நபர்களின் எண்ணிக்கையை பொறுத்தாவது ஹவுஸ் ஹோல்டு செக்டர்ஸ். அப்போது ஒரு வீடு, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன், அந்த கிச்சன்லேருந்து எத்தனை பேர் சாப்பிட்றாங்க, அதான் ஹவுஸ் ஹோல்டு செக்டர்ஸ். இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு வீட்டுக்கும் மாறுது இல்லையா சரிங்களா. ஸோ இதான் பர்சன் டு கவர்மெண்ட், பர்சன் டு ப்ரைவேட் செக்டர் அப்படின்னு சொல்லி அந்த உற்பத்திக்கான காரணங்கள் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு என்டர்பிரைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு லாபம் இருக்கும், வட்டி இருக்கும், மூலதனம் இருக்கும், லேபர்ஸ், வேஜஸ், ரெண்ட்டு, நேச்சுரல் ரிசோர்ஸ், அந்த என்டர்பிரனர்ஸ், தொழில் அதிபர்கள் எல்லாமே இருப்பாங்க. இந்த ப்ரைவேட் செக்டர்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ரொடியூஸான கூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூட்ஸ் வந்து 2 கூட்ஸ் முக்கியமானது. ஒரு என்டர்பிரைஸ் இருக்குது, ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்தில் வந்து ஒரு பொருள் உற்பத்தி செய்யப்பட்டு உற்பத்தி பொருளாக இருக்குது. அந்த உற்பத்தி பொருள் 2 வகையாக இருக்குது. இடைநிலை பொருள், கடைசி பொருள். ஸோ இன்டர்மீடியட் கூட்ஸ் சரிங்களா, ஃபினிஷ்டு கூட்ஸ், ஃபைனல் கூட்ஸ் ஆர் ஃபினிஷ்டு கூட்ஸ். இந்த ஃபினிஷ்டு கூட்ஸை தான் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு கூட்ஸ் தான், வெறும் கூட்ஸ்னே போட மாட்டாங்க. வெறும் கூட்ஸ்ன்னு போட்டால் தப்பாக போயிடும் சரிங்களா. ஃபினிஷ்டு கூட்ஸ் அப்படின்னா இதுதான் வந்து சேல்ஸ்க்கு போகும்னு அர்த்தம். இப்போ ஃபினிஷ்டு கூட்ஸை தான் 2 வகையாக திரும்ப பிரிக்கிறோம். கன்சப்ஷன் கூட்ஸ், கேபிட்டல் கூட்ஸ் அப்படின்னு பிரிக்கிறோம் சரிங்களா. இதனுடைய பேசிக் டேர்ம்ஸ், இது எக்கனாமிக்ஸுடைய பேசிக் டேர்ம்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அடுத்த நம்ம எக்கனாமிக்ஸ் அடுத்தடுத்த டாபிக் போகும்போது வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்காக தான் அந்த பேசிக் டேர்ம்ஸை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி டியூரபிள் கூட்ஸ், நான் டியூரபிள் கூட்ஸ், நீடித்து உழைக்கக்கூடிய பொருள் இல்லையா. இது வந்து நிலைக்காத பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காத பொருள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டியூரபிள் கூட்ஸில் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும்னா கேட்பாங்க கண்டிப்பாக. எக்ஸாம்பிள்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எம்பிஏ படிக்கும் பொழுது டியூரபிள் கூட்ஸ்னா பேசிக் எக்கனாமிக்ஸ்லாம் படித்து வச்சுங்க. அதில் வந்து பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸில் படிக்கும்போது டியூரபிள் கூட்ஸ், நான் டியூரபிள் கூட்ஸ்லாம் படித்து வச்சுருக்கணும். ஸோ டியூரபிள் கூட்ஸோட லிஸ்ட்டாக நீங்கள் எடுத்து பார்க்கணும். இதெல்லாம் வந்து நீடித்து உழைக்கக்கூடிய பொருள் அப்படின்னு பார்க்கணும். வாங்கினீன்னு வச்சுக்கங்களேன், 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் அப்படியே உழைச்சிட்டே இருக்கும். போய் கண்ணு மூடி பாருங்கள், அது மாதிரி இருக்கக்கூடிய பொருள் என்னது, அதெல்லாம் வந்து டியூரபிள் கூட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லாமல், ஃபர்னிச்சர் யூஸ் பண்ணலாம்ல. இன்றைக்கி கூட ஒரு ஃபர்னிச்சர் வாங்கினங்க 20 வருஷமாக என்கிட்ட கிடக்குதுங்க. சொல்கிறோம் இல்லையா. இப்போ டியூரபிள் கூட்ஸ் இங்கே எதை டிஃபைன் பண்ணுறாங்க? ஸோ மோர் தென் 3 years, ஸோ கிரேட்டர் தென் 3 years எது இருக்கோ அதெல்லாம் டியூரபிள் கூட்ஸ். லெஸ் தென் 3 years அப்படின்னா அப்போ டிவி ஸோ டிவியை வந்து கணக்கில் சேர்க்கலாமான்னு தெரியாது. திடீர்னு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா ஒரு 2 yearsல ஏதாவது ரிப்பேர் இருந்துச்சுன்னா ஸோ சேர்த்துக்கலாம். டியூரபிள் கூட்ஸ். இது நான் டியூரபிள் கூட்ஸ் அப்படிங்கிறது நிலைக்காத, அது நீடித்த நாள் நிலைக்காத பொருள் இருக்கக்கூடியது. இந்த நான் டியூரபிள் கூட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதே மாதிரி சர்வீஸ் கூட்ஸில் வந்து முக்கியமானது எஜுகேஷன்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா கன்சப்ஷன் கூட்ஸ், அது காணாமல் போயிடும். இப்போ தான் நான் கொண்டு வந்தீங்க, அதுக்குள்ளே தீர்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டா ரைஸ், வீட்ஸ் சரிங்களா, எல்லாம் கன்சியூமர் கூட்ஸில் போயிடுது. சோப்பு இருக்கு இல்லையா,
சோப்பு வாங்குறோன்னு வச்சுக்கோங்க. அதுனா உங்களுக்கு வந்து ஒரு சோப்பு பார் வாங்கினீங்கன்னா ஒரு பார் வந்து எவ்வளோங்க, ஒரு பார் சோப்பு 50 ரூபான்னு வச்சுக்கங்களேன். இது 50 ரூபா போட்ட சோப்பு வந்து நான் வந்து ஒரு வருஷத்துக்காக இருக்க போகுது? கண்டிப்பாக ஒரு மாதம், அது ஒரு நாள். ஷாம்பு ஒரே நாள் அவுட்டு. ஸோ இந்த கன்சப்ஷன் குட்ஸ் நுகர்வு இருக்கு இல்லையா, இதை அப்படியே சொன்னோம்னா எஃப்எம்சிஜின்னு சொல்லலாம் இல்லையா. எஃப்எம்சிஜி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸில் எல்லாத்தையும் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ், ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸில் தான் நிறையா வந்து சேலரியை வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கலாம் இல்லைங்களா. சரி, கேபிட்டல் குட்ஸ் மூலதன பொருட்கள் அப்படின்னா அர்த்தம் அது மனிதனால் உற்பத்தி செய்யப்பட்ட நீடித்த பொருள். அது எப்படி இருக்கணும்? ரொம்ப நாளாக கிடக்கணும். அதான் வந்து கேபிட்டல் குட்ஸ், மூலதனம் பண்ணிருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 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 வீடு கட்டியிருக்கேன். அது வீடு யார் கட்டினா? மேன்மேடு ப்ராசஸ் தானே. அந்த மேன்மேடு ப்ராசஸ் மோர் தென் 20 years 30 years அது இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து கேபிட்டல், என்னுடைய மூலதனம், என்னுடைய ஃபிக்ஸ்டு அசட்டு அப்படின்னு சொல்கிறோம். ரைட். இது மட்டும் இல்லாமல் இட் எகெயின் ஆக்ட்ஸ் ஆஸ் அன் இன்புட் ஃபார் தி ஃபர்தர் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். அதாவது நான் வச்சுருக்க பொருளை மீண்டும் மீண்டும் உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னா அது கேபிட்டல் குட்ஸாக மாறிடும். நான் வச்சுருக்கக்கூடிய பொருள் மீண்டும் மீண்டும் நான் உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னா அது வந்து இன்புட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா கேபிட்டல் குட்ஸாக மாறிடும். இன்னொன்று சொல்கிறாங்க, வைல் ஆக்டிங் அஸ் இன் இன்புட் இட் டஸ் நாட் கெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆர் கன்சியூம்டு. புரியுதுங்களா? அந்த பொருள் மீண்டும் நுகர பண்ண முடியாது, ஆனால் மாற்றப்படுவதும் இல்லை. நம்ம மாற்றமும் ஏற்படாது, நுகரவும் பண்ண மாட்டோம். சரிங்களா? ரெண்டுமே இல்லாத நிலைமையில் இருக்கக்கூடியதான் இந்த கேபிட்டல் குட்ஸ் அப்படிங்கிறது. இன்னொன்று பாருங்கள், இடைநிலை பொருள் இன்டர்மீடியட் குட்ஸ் எதை குறிக்குது? இது வந்து பாதியாக இன்னும் வந்து நான் இன்னும் ஃபினிஷ்டு குட்ஸாகவும் ஆக்கலை, அதை வந்து பாதியாக செஞ்சு வச்சுருக்கேன். இதில் இன்னும் நம்ம வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியதான் இன்டர்மீடியட் குட்ஸ். சரிங்களா? பப்ளிக் செக்டர் ஆல்வேஸ் பைஸ் கேபிட்டல் குட்ஸ். பாருங்கள், இதெல்லாம் முக்கியமானது தான் பாயிண்ட் சொன்னாங்க. பப்ளிக் செக்டர்ஸ் ஆல்வேஸ் பைஸ் கேபிட்டல் குட்ஸ். ஹவுஸ்ஹோல்ட் செக்டர்ஸ் ஆல்வேஸ் பைஸ் கன்சப்ஷன் குட்ஸ். கவர்மெண்ட் செக்டர்ஸ் ஆல்வேஸ் பைஸ் போத் குட்ஸ். இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சர்க்குலர் ஃப்ளோ அப்படிங்கிறது வட்ட ஓட்டம் அப்படின்னு சொல்ல வரோம். இந்த வட்ட ஓட்டத்தில் வந்து என்னென்ன வட்ட ஓட்டம் நடக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ ஃபேக்டர் மார்க்கெட்டு, இது வந்து ப்ராடக்ட் மார்க்கெட். ஸோ ப்ராடக்ட்டை எடுத்துக்கிட்டால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஹவுஸ் ஹோல்டுக்கும் பண்ணுறோம், பிஸ்னஸுக்கும் பண்ணுறோம், பட் சேல்ஸ். ஆனால் ஃபேக்டர் மார்க்கெட் இருக்குல்லையா, ஒரு மார்க்கெட், அதில் வந்து லேண்ட் இருக்கணும், லேபர் இருக்கணும், கேபிட்டல் இருக்கணும், என்டர்பிரினர்ஷிப்ஸ் இருக்கணும், ரெண்ட்டு, வேஜஸ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட்ஸ் எல்லாமே இருக்கிறது தான் ஃபேக்டர் மார்க்கெட். ஸோ வாட் ஆர் தி ஃபேக்டர் மார்க்கெட்ஸ், வாட் ஆர் தி ப்ராடக்ட் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு சர்க்குலர் இந்த சர்க்குலர் ஃபிகர்ஸ் போட்டிருக்காங்க, அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க. ரைட். இப்போ பாருங்கள், இந்த ஓட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸ்டாக்னு தெரியும் ஆல்ரெடி, இருப்பு அப்படிங்கிறது. அப்போது ஸ்டாக் அப்படிங்கிறது எ குவான்டிட்டி ஆஃப் கமாடிட்டி தட் இஸ் கான்ஸ்டன்ட் அட் எ பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ சில டைமில் அது வந்து ஸ்டாக்காக இருக்கும், ஆல்வேஸ் ஸ்டாக்காக இருக்காது, சில டைமில் கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். டைனமிக் ஃப்ளோ அப்படிங்கிறது ஆக்சுவலாக வந்து இங்கே பாருங்கள், ஸ்டாட்டிக்கை தான் ஸ்டாக்குன்னு யூஸ் பண்ணுறாங்க, டைனமிக்கை தான் ஃப்ளோன்னு யூஸ் பண்ணுறாங்க இன் எக்கனாமி. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ ஓடிட்டே இருக்கிறத ஃப்ளோன்னு சொல்கிறாங்க, நிற்கக்கூடியதை ஸ்டாக்குன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ, இருப்பு, ஓட்டம். எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, ஹவு மச் மணி ப்ரெசன்ட் யுவர் பாக்கெட். சரிங்களா? ஹவு மச் மணி ப்ரெசன்ட் இன் தி பாக்கெட் அப்படின்னு சொன்னோம்னா அது ஸ்டாக்கு. இப்போ எவ்வளோ வச்சுருக்க அமௌண்ட்டு கேட்குறோம் இல்லையா, எவ்வளோ ப்ராஃபிட் வச்சுருக்கிற சொல்லுவாங்க, யார்கிட்ட கேட்டிருக்கோமா? அது ப்ராஃபிட்டு லாஸ் அப்படிங்கிறது ஃப்ளோலே இருந்துருக்கும், அப்படி நிற்கவே நிற்காது அப்படின்னு. ஸோ தீஸ் ஆர் தி again principle of economics, introduction of economics, nature of economics. சரிங்களா? இது வந்து இந்தியன் எக்கனாமிக்ஸ் நேச்சர். ஸோ இந்த பாடப்பகுதியில் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம இங்கே டச் பண்ண போகிறோம். ஸோ இந்தியன் எக்கனாமி இஸ் மார்க்டு தி எக்ஸிஸ்ட் ஆஃப் இது லோ பர் கேபிட்டா இன்கமா, high proportion of the working of population is engaged in industries
இம்ப்ரூவிங் ரேட் ஆஃப் கேபிட்டலிசம், ப்ராப்ளம்ஸ் இன் தி எம்ப்ளாய்மெண்ட். நீங்கள் என்ன தான் படிச்சுட்டு போனாலும் இந்த இடத்துல குழப்பம். சரிங்களா? எது வந்து இந்தியன் எக்கனாமியோட மார்க்கெடு எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்ல போனீங்க அப்படின்னா எதுங்க, லோ பர் கேபிட்டா இன்கம் ஒன்று. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவிங் ரேட் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன்ஸ். ஸோ இந்திய பொருளாதாரம் வந்து இதன் மூலம் குறிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னோம்னா, குறைந்த தலா வருமானம் யாருக்காவது போயிடுச்சு அப்படின்னா, யாருக்காவது நான் ஜென்ரலாக போயிடுச்சு அப்படின்னா பொருளாதாரம் டவுன் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? அதே மாதிரி மூலதனம் அதிகமாக எல்லோரும் மூலதனம் போட்டாங்க அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணாங்க அப்படின்னா சரி எக்கனாமிக் டெவலப் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கான் பாருங்கள். இது எக்ஸாம்பிள் கேட்ட கொஷின்ஸ் தான். அது இன் ஏ கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி தெர் இஸ் எ ப்ரைவேட் ஓனர்ஷிப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இன் ஏ கம்யூனிஸ்ட் நேஷன் த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஓன் பை ஸ்டேட். த ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமி தெர் இஸ் எ மினிமம் ரோல் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பின்வரும் கருத்தியல் கொள்கையில் வந்து எதெல்லாம் சரி எதெல்லாம் சரியில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலி வந்து கொடுக்கப்பட்டுள்ள முதலாளித்துவ பொருளாதாரத்தின் தனியார் உடைமையிடம் உற்பத்தி சாதனம் உள்ளது என்பது சரிதான். ஒரு கம்யூனிச தேசத்தில் உற்பத்தி சாதன அரசாங்கத்திற்கு சொந்தமானவை என்பது சரிதான். தடையற்ற சந்தை பொருளாதாரத்தில் அரசாங்கத்தில் குறைந்தபட்ச பங்கு. இது எந்த புக்லையும் கிடையாது. நீங்கள் புக்கை தேடி படிச்சுலாம் போகக்கூடாது. நியூஸ் பேப்பர்ஸ், நியூஸ் சேனல்ஸ் பார்க்கும்போது தான் நீங்கள் எக்கனாமிக்ஸை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸு நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். வாட் ஆர் தி கன்சப்ஷன் கூட்ஸ்? நுகர் பொருட்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கன்சப்ஷன் கூட்ஸ்னால் என்னப்பா அப்படின்னா, கூட்ஸ் ஃபார் கன்சப்ஷன் எது ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் கண்டிப்பாக அது கிடையாது. கூட்ஸ் சச் டூல்ஸ் மெஷினரி அது கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் தட் கன்சியூம்டு ஃபுல்லி வென் பர்ச்சேஸ்டு பை தி கன்சியூமர். என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஒரு பொருளை வந்து விற்றீங்க அப்படின்னா அந்த பொருளுக்கான சேல்ஸ் மட்டும் இல்லை சர்வீஸும் சேர்த்து கொடுத்தா மட்டும்தான் அதுக்கு பேர் நுகர்வு பொருள். ஒரு நுகர்வு பொருள் என்ன சர்வீஸோடு சேர்ந்தது தான், சர்வீஸோடு சேர்ந்தது தான் நுகர்வு பொருள். நுகர்வு வாங்கும்போது முழுமையாக உட்கொள்ளும் பொருட்கள் மற்றும் சேவைகள் தான் உற்பத்தி பொருள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், க்ளோஸ்டு எக்கனாமி. ஆல்ரெடி படிச்சுட்டு வந்தோம், டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக்கில் பார்த்தோம். க்ளோஸ்டு எக்கனாமி அப்படிங்கிறது எது 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 க்ளோஸ்டு எக்கனாமி அப்படின்னா, மணி சப்ளை இஸ் ஃபுல்லி கண்ட்ரோல், டிஃபிசியட் ஃபைனான்சிங் டேக்ஸ் பிளேஸ், ஒன்லி எக்ஸ்போர்ட்ஸ் டேக்ஸ் பிளேஸ், நெய்தர் எக்ஸ்போர்ட்ஸ் நார் இம்போர்ட்ஸ் டேக்ஸ் பிளேஸ். அதான் க்ளோஸ்டு எக்கனாமிக்ஸ். புரியுதா? எந்த ஒரு பொருள் ஏற்றுமதியோ இறக்குமதியோ ஆகாமல் இருந்தால் தான் அது மூடப்பட்ட பொருளாதாரம் என்று அர்த்தம். சரியா? ஸோ இதோட டாபிக் கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சது. ஸோ வந்து நீங்கள் நிறையா அந்த சொன்ன அந்த ஸ்டாண்டர்டு நீங்கள் போய் பாருங்கள். 9th ஸ்டாண்டர்டு எக்கனாமிக்ஸ் லெசன் 1, 10th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் லெசன் 2, 11th ஸ்டாண்டர்டு போய்க்குங்க. லெசன் 7 இது 3ஐயும் சேர்த்து நீங்கள் வந்து அந்த புக்கை வச்சுக்கிட்டோ அல்லது ஹார்ட் காப்பீஸ் இருந்தாலும் சரி சாஃப்ட் காப்பீஸ் இருந்தாலும் சரி உள்ளே போய் நீங்கள் வந்து 3ஐயும் சேர்த்து இந்தியன் எக்கனாமிக்ஸை வந்து படிச்சிருங்க. இதுலேருந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து இல்லையா, 10 to 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து கோத்ரூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் மீட் பண்ணலாம்.